வணக்கம். சங்க இலக்கியத்தில் காதலுக்கு ஓமையா அனிச்சமலர் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, அனிச்சமலர் ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு வாசனையை தரும். உதாரணமாக அரும்பு, மொட்டு, மலர், இப்படி 3 பருவங்களில் 3 விதமான வாசனையை தருகிறது. காதலும் அப்படித்தான். இளமை காலத்தில் ஆண் பெண் ஈர்ப்பு, இணக்கவர்ச்சி. நடுத்தர வயதில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு சின்ன அக்கறை. நீ சாப்பிட்டியா, நீ நல்லா தூங்குனியா, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குது, கொடை எடுத்துட்டு போங்க. இப்படி முதுமை காலத்தில் அவன் அவளை தொட்டுக்கொள்வது கூட இல்லை. அவள் என் அருகில் இருக்கிறாள், இத்தனை காலங்களாக என்னை சகித்து கொண்டு என்னுடன் வாழ்கிறாள் என்ற ஒரு உணர்வு மட்டுமே போதும். இப்படித்தான் அனிச்சமலருக்கும் காதலுக்கும் ஓமையாக இருப்பது. இதை வைத்துத்தான் சங்க இலக்கியத்தில் ஓமையாக சங்க நூல்களில் காதலையும் அனிச்சமலரையும் குறிப்பிடுகிறார்கள். நன்றி.